வல்லம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 11வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கும் அதிபதி சனி பகவான் தான். இப்போ இந்த மாசம் ஆடி மாசம் உங்க கும்பராசியில தான் ராகு இருக்கார். உங்களுக்கு 2வது வீட்டுல தனஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படிங்கிற வீட்டுல சனி பகவான் வக்ரமா இருக்கார். அதே மாதிரி இந்த மாசம் ஆரம்பத்துல சுக்கிரன் உங்க ராசிக்கு 4வது வீட்டுல இருக்கார். ஆனா அதே நேரத்துல இந்த மாசம் ஆடி மாசம் 10ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசிக்கு ஏற்கனவே குரு இருக்கார், அங்க போயிடுறார். ஏற்கனவே குரு பார்வை உங்க ராசிக்கு இருக்கு. அதே மாதிரி சூரிய பகவான் உங்களுக்கு 6வது வீட்டுக்கு போறாரு. அங்க 6வது வீட்டுல ஏற்கனவே புதன் வக்ரமா இருக்கு. புதன் இருக்கார். அவர் ஆடி 2ஆம் தேதி வக்ரமாகிறார். இந்த மாசம் ஃபுல்லா வக்ரமா தான் இருக்கார். அந்த மாச கடைசியில 26ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7வது வீட்டுல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கு. உங்க ராசியில ராகு இருக்கு இல்லையா, உங்களுக்கு நேர் 7ல செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கு. செவ்வாய் இந்த மாசம் ஆடி மாசம் 12ஆம் தேதி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போறாரு. இதுதான் இந்த மாசத்துல உங்களுக்கு கிரகங்களுடைய சுச்சுவேஷன். இது உங்களுக்கு எந்த விதமான இந்த தாக்கங்களை ஏற்படுத்துறது உங்க லைஃப்ல அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதாவது உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம், வேலை, உத்தியோகம், தொழில், அப்புறம் பணங்காசு எப்படி வருது, குடும்பத்தில் எப்படி இருக்கும், உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் பொதுவாக வேலை பொறுத்தளவில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பேச்சினால ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லை, சனி வக்ரமாக இருக்குது, அதனால பலமாக இல்லை. அது ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் வேலையில் சின்ன சின்ன சிக்கல் இருந்தாலும் உங்களுடைய உழைப்புனால அதை வெற்றி அடைய வைக்க முடியும். அதே மாதிரி புதுசான ஒரு பொறுப்புகள் அதெல்லாம் ஏற்றுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா புதுசாக உங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அது தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வியாபாரம் சம்மந்தமாக உங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணத்தை பொறுத்தவரை பணம் வரும், ஆனால் செலவு கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். உங்களுக்கு பணம் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் செலவு பண்ணும் பொழுது 1க்கு 2 தரம் நீங்கள் தேவைதானா அப்படின்னு யோசித்து செலவு பண்ணுறது நல்லது. முதலீடு நீங்கள் செய்கிறதுக்கு முன்னால் அது நல்ல ஆலோசனை பண்ணிவிட்டு முதலீடு பண்ணிங்கன்னா நல்லது. ஏன்னா தனஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். நம்ம யாராலும் ஏமாற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் 1க்கு 2 தரம் நீங்கள் யோசித்து பண்ணுறது நல்லது. உங்களுக்கு குரு பார்வை இருக்கு, ஒன்றும் பெருசாக வந்துடாது. இருந்தபோதும் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருக்க நம்ம பேச்சினால அதனால் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. பழைய கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்க்கறதுக்கு நல்ல நேரம். உங்களுக்கு பழைய கடன்கள் அந்த மாதிரி வருமானம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பழைய கடன்களை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ பொதுவாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில பேருக்கு வாக்குவாதங்கள், ஏன்னா ராகு கேது இருக்கு இல்லையா, அது எப்போவுமே கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரலாம். பெரியவங்களுடைய ஆலோசனை, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. வீட்டில் நல்லா சாமி கும்பிட்றது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மீகமான சூழலை வீட்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே வீட்டில் நிம்மதி இருக்கும். பொதுவாக நீங்கள் வேலை காரணமாக வெளியில் பிரயாணங்களுக்கு ஏதானும் சின்ன சின்ன தடைகள் வரலாம். நீங்கள் வேலை சொன்னால் வெளியூரில் பிரயாணம் பண்ணும்போது சின்ன சின்ன தடைகள் வரலாம். ஆனாலும் கடைசியில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இடம் நீங்கள் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இல்லை வீடு மாற்றணும், இடம் மாற்றணும்னா இந்த ஆடி முடிகிற வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஆவணி மாதத்துல நீங்கள் மாறிக்கலாம். நீங்கள் கோயில் இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் ஏதானும் போனீங்கன்னா அது உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். பொதுவாக மனசில் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், வேறு எதனாச்சாலும் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் தியானம், யோகா அதெல்லாம் பண்ணலாம். தூங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இல்லாட்டி தூங்காட்டினா உங்கள் நாள் ஃபுல்லாக ஒரே டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வேறு ராகு இருக்கார், அவர் கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ண வைப்பார். அது மாதிரி எதையான்னு நினச்சி ஒரு அடி மனசிலாச்சும் பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ராத்திரியில் நல்ல சாப்பிடும்போது ஹெவியாக சாப்பிடாம
ஜெரிமானத்துக்கு கடினமாக உள்ள பொருள் எதுவும் சாப்பிடாம சாஃப்டாக உள்ள பொருட்கள் நீங்கள் சாப்பிட்றது இரவு நேரத்தில் நீங்கள் அது மாதிரி சாப்பிட்றது நன்மை கொடுக்கும். ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லி வந்து நீங்கள் 27 முறை சொல்லலாம். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவானுக்கு அதெல்லாம் வந்து ஆடியில் வந்து ஏதானும் கோயிலில் சந்தன காப்புக்கு ஏற்பாடு பண்ணி சந்தன காப்பு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை ஏற்கனவே இருக்குது. குருவுக்கான தான் சந்தனம். அதனால் சந்தன காப்பு தானே செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஜூலை 22, ஜூலை 28, ஆகஸ்ட் 10 இந்த தேதியெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல சுபமான நாட்களாக இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் முக்கியமான காரியங்களை செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து நீங்கள் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். அதனால் அம்பாளுக்கு வந்து ஏதானும் பாலாபிஷேகம் பண்ணுறது, சந்தனக்காப்பு பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக நல்ல பலன் கொடுக்கும். பொதுவாக வந்து இந்த ஆன்மீகத்தை ஒட்டி இந்த மாதத்துல இருந்தீங்கனாலே நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு ஆன்மீக மாதம்னு பேர். இந்த மாதத்துல தான் எல்லா கோயிலையும் குத்துவிளக்கு பூஜை நடக்கும். கிராமத்து கோயிலெல்லாம் அம்மனுக்கு வந்து பூஜைகள் நடக்கும். அது மாதிரி இந்த மாதம் வந்து ஒரு ஆன்மீக மாதம். அதனால் வீட்லேயும் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணி வீட்டில் வந்து ஒரு ஆன்மீகமான சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு மன நிம்மதியும், வீட்டில் வந்து பிரச்சனைகள் குறைவாகும், வீட்டில் மன நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் எப்பவும் இருக்கும். எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.